இதை தவிர ஒரு மதத்தை அழிக்கணும் அல்லது ஒரு மதத்தை சிறுமைப்படுத்தணும் அல்லது ஒரு வணக்க வழிபாடை கொச்சைப்படுத்தணும் என்ற நோக்கமோ எண்ணமோ இந்துத்துவா என்ற இந்த சித்தாந்தத்திற்கு இல்லை. ஒருவேளை அப்படி பெயரளவில் யாராவது தன்னை ஆர்எஸ்எஸ் காரன் என்றோ அல்லது பிஜேபி காரன் என்றோ சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை வழிபாட்டை கொச்சைப்படுத்தினாலோ கிறிஸ்துவர்களுடைய அந்த வழிபாட்டு முறையோ அல்லது அவருடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தினாலோ அவன் இந்துத்துவாவிற்கு எதிரானவன், இந்த தேசத்தினுடைய பண்பாட்டின் கலாச்சாரத்திற்கு எதிரானவர். ஏன்னா இந்துத்துவா என்பதே இன்க்ளூசிவ், எல்லாவற்றையும் அரவணைக்கிறது. அதனாலதான் நீங்க அரேபிய நாடுகளில் இல்லாத இஸ்லாமிய உரிமைகள், அதே மாதிரி வாட்டிக்கன்ல இல்லாத இஸ்லாமிய உரிமைகள், கிறிஸ்தவர்களுடைய உரிமைகள் இந்த பாரதத்தில் இருக்குன்னு சொல்றீங்க. இந்துத்துவாவோட கொள்கை அடுத்த மற்ற மதத்தினரை பற்றி தவறாகவோ இழிவாகவோ பேசக்கூடாது. ஆனால் மற்ற மதத்தை சேர்க்கிற மசூதி இடிக்கப்பட்டிருக்கீங்க. அடிப்படையில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் பாபர் மசூதியை தான் குறிப்பிடுறீங்க. ஆமாம், பாபர் மசூதி இடிப்பு தான். பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த மசூதி எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருந்தது என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலமாக ஸ்ரீராமரை வணங்கக்கூடிய மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த பாரத தேசத்தில் இருக்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அங்கு ஸ்ரீராமருடைய கோவில் இருக்கிறது. நீங்கள் ராமாயணத்தை படிச்சிங்கன்னா சரையு நதிக்கரையில் இந்த இடத்தில் ராமர் அவதரித்தார் அப்படின்னு அந்த ஜென்ம பூமியை பற்றி பேசப்படுகிறது. இவ்வளவு செய்திகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு கோவில் இருந்த இடத்துல, பாபர் என்று சொல்லக்கூடிய முகலாயருடைய ஆட்சியில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கையை, வழிபாட்டு முறை எதை பற்றியும் அவர்கள் அவசியமோ கவலையோ படாமல் இந்து மக்களுடைய இந்த கோவிலை இடித்து தரைமட்டமாக்கிட்டு பிறகு அதே இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மசூதியை கட்டி அது பாபரின் பெயரால் கட்டப்படுகிறது என்றால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு முதல்ல எதிரானது. நபிகள் நாயகத்தை நான் திரும்பவும் சொல்றேன், நபிகள் நாயகத்தை மதிக்கக்கூடிய பாபர் மசூதியில நீங்க தொழுது இருக்கீங்களா? இல்ல, போக மாட்டீங்க. கிடையாது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்து இல்லைங்க. அதாவது ஆரம்பத்தில் பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு சக இஸ்லாமியனாக வரலாறு தெரியாமல் இருக்கும் பொழுது நானும் அதை எதிர்த்தேன்.